ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கோபி 65 செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நான் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் எப்போவுமே கட் பண்ணிவிட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் அதில் உள்ள அந்த சின்ன சின்ன புழுக்கள்லாம் வெளியாயிரும். இப்போ நான் வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: சிக்கன் 65 பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, மைதா. இது எல்லாம் தான் இதில் சேர்க்க போகிறேன். பாருங்கள், இப்போது சிக்கன் 65 பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறோங்க. சிக்கன் 65 இல்லைன்னா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோங்க. இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது சேர்த்தோம்னா. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு தான் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக கொடுக்கும். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடலை மாவு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காக நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இப்போது மைதா கொஞ்சம் சேர்த்துக்குவோம். லைட்டாக எப்போவுமே மைதா சேர்க்கணும், அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு. இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட லைட்டாக கலர் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் சும்மா கூட செய்யலாம். இதை எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த லைட்டாக தண்ணி தெளித்து இப்படி மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வைக்கணும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாம் நல்லா இதில் சேர்ந்து டேஸ்ட்டு கிடைக்கும். இது ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்புறம் இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். பாருங்கள், இப்போ இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மசாலாலாம் நல்லா இதில் சேர்ந்துருக்கும். இப்போ வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. பாருங்கள், கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் இப்படி ஃப்ரை ஆகணும். கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா இதை வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். இப்போ பாருங்கள், இது 1 சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போடுவோம். பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், கோபி 65 இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. பாருங்கள், இதை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.